Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங்கான நியூஸோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு வழியாக நைட்டு 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சீரியலோட கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது எந்த சேனல், எந்த சீரியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நைட்டு 8:30 மணிக்கு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறதே மொத்தத்திலேயே 5 சேனல்ஸ் தான். ரீசெண்டாக வந்த 3 முடிச்சு அண்ட் பவித்ரா, அந்த 2 சீரியல்ஸும் முடியறதுக்கு சான்சஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற அண்ணா, பாக்கியலட்சுமி, மோகினி, இது 3ல் தானே ஒன்று முடிய போகுது. ஆமாங்க, இது 3ல் கரெக்டாக நைட்டு 8:30 மணிக்கு கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மோகினி ஆட்டம் ஆரம்பம் சீரியலோட கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு டப்பிங் சீரியல். ஸோ ஹிந்தியில் எவ்வளோ எபிசோட்ஸ் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் தான் இவங்களால டப் பண்ணி போட முடியும். ஸோ இந்த சீரியல் December 3rd or 4th வீக்கில் முடிஞ்சிடும் தமிழ்லையும். ஆனால் என்னடா அது, இந்த சீரியல் இப்போ தானே வந்துச்சு, நல்லா தானே சீரியலோட ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு, எதுக்காக ஹிந்தியில் முடிச்சாங்க, ஏன் இவ்வளவு கம்மியான எபிசோடோட ஹிந்தியில் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பிக் பாஸ் சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் வரதுக்கு காரணமாக இந்த சீரியலை முடிச்சாங்க. ஆல்சோ இந்த சீரியலோட டிஆர்பி ஸ்டார்டிங்கில் நல்லாவே கிடச்சிட்டு இருந்துச்சு ஹிந்தியில். போக போக பார்த்தீங்கன்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக் காரணமாக சீரியலோட டிஆர்பி பாதியாகவே குறைஞ்சு போயிருச்சு. ஸோ பிக் பாஸ் ரீசன் அண்ட் டிஆர்பி கம்மியாக வருதுங்கிறதுனாலே இந்த சீரியலை முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 100 எபிசோட்ஸ் கூட டெலிகாஸ்ட் ஆகலை, அவ்வளவு சீக்கிரமாக சீரியலை முடிச்சிட்டாங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மண்டே டு வெனஸ்டே வாரத்தில் 3 நாள் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாள் டெலிகாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஹிந்தியில். பட் தமிழில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிருச்சு. இருந்தாலுமே ரசிகர்களை வந்து ரொம்பவுமே வருத்தப்பட வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியல் ஹிந்தியில் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் முடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா சுபம் அந்த மாதிரிலாம் முடிக்காமல் டு பி கண்டினியூட் அப்படிங்கிற மாதிரி சீசன் 2 வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ்லேயும் சீசன் 2 டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நம்ம அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கணும். மோகினி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.